சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி நிலம் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வாஸ்துப்படி வீடு அப்படிங்கிறத அமைக்க முடியும். நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய வாஸ்து நிபுணர்களை வச்சு வாஸ்துப்படி வீட்டை சரியாக கட்டினாலும் நிலம் அப்படிங்கிறது, இப்போ கோயில்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனரமைக்கப்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்துக்கே பவர் கொடுத்தாதான் அந்த கோயில்கள் வசிக்கக்கூடிய தெய்வங்களே வந்து மக்களுக்கு பலன் கொடுக்குது. அப்போது நம்ம வசிக்கக்கூடிய வீடும் நம்ம கோயிலாக தான் நம்ம நினச்சி அதை நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வடக்கு திசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மூத்தவருக்கு முதல் பையனுக்கு எடுக்கும், 2வது நபருக்கு கிழக்கு திசை, 3வது நபருக்கு தெற்கு, 4வது மேற்கு, 5வதாக இருந்தாங்கன்னா திரும்ப வடக்கு திசை தான் எடுக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்மளுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் 3 தான். ஒன்று உணவு, உடை, உறைவிடம். இந்த உறைவிடத்தில் நம்ம எல்லாரும் அதிகமாக எதிர்பார்க்கிறது நிம்மதியான உறக்கம். நிம்மதியான உறக்கத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? நிலையான பொருளாதாரம், மனமகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் மேல ஒரு அமைதி. இது எல்லாம் இருக்கிற ஒரு வீட்டை தான் நம்ம மங்களகரமான வீடு அப்படின்னு சொல்றோம். எனவே ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பார்த்து கட்டணும் அப்படிங்கிறதும், அதே சமயம் நம்ம வசிக்கிற வீட்டுல அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். அந்த வகையில தான் வாஸ்து குறித்த பல்வேறு தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில தரப்போறோம். எப்பொழுதும் போல தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி நமக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்காங்க ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் சுப வாஸ்துக்கர் தான் மங்களம் தங்கதுரை ஐயா அவர்கள். ஐயா அவர்களை வரவேற்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம சொன்னது போல வீடுங்கிறது அவ்வளோ நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடம். எங்க ஓடி உழைச்சாலும் எல்லாரும் ஆசைப்படுற இது ஒரே இடம், எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வீடுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ வாஸ்து அப்படின்னும் போது அடிப்படையா எல்லாரும் செய்யற ஒரு சில தவறுகள் இருக்கும். அதை நீங்க ஒரு வாஸ்து நிபுணர் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது வீட்டுக்கான வாஸ்து என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கான அடிப்படை என்ன? நிலம் தான். அப்போ நிலத்துக்கான வாஸ்து அப்படின்னு யாருமே கேட்கறதில்ல. நிறைய ஃபோன் கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாமே எனக்கு பிளான் போட்டு கொடுப்பீங்களா, இல்லை வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க முடியுமா, இல்லை பழைய வீட்டுக்கு வாஸ்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அடிப்படை வந்து நிலம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி நிலம் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வாஸ்துப்படி வீடு அப்படிங்கிறத அமைக்க முடியும். நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய வாஸ்து நிபுணர்களை வச்சு வாஸ்துப்படி வீட்டை சரியாக கட்டினாலும் நிலம் அப்படிங்கிறது வாஸ்து முறைப்படி சரியாக இல்லைன்னா நிச்சயமாக அந்த வீடு வந்து பலனளிக்காது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை தான் பார்க்கணும். இந்த நிலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நிலம் வந்து பூர்வீக நிலமா அல்லது தற்பொழுது அந்த வீடு கட்டுவோருடைய சம்பாத்தியத்தில் வாங்கிய நிலமா, இல்லை மனைவியோடைய வருமானத்தில் வாங்கிய நிலமா, இல்லை மாமனார் மாமியார் கொடுத்த ஒரு வரதட்சணை சொத்திலிருந்து கட்டக்கூடிய நிலத்தில் கட்டக்கூடிய வீடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது பொதுவாகவே நிலத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக நான் இதில் பதிவிடுறேன். அதனால் எப்போ நீங்கள் வீடு கட்டினாலும் ஃபஸ்ட்டு நிலத்தை வாஸ்து முறைப்படி தேர்ந்தெடுங்கள். அதுக்கப்புறம் நிலம் தவறாக இருந்தாலும் வாஸ்து முறைப்படி அதை சதுரமாகவோ இல்லை செவ்வகமாகவோ மாற்றி அமைச்சுக்கிட்டு அதில் வாஸ்து முறைப்படி வீடு கட்டினாங்கன்னா 100% பலன் கிடைக்கும். சரி, எப்பொழுதுமே உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்கிறது வாஸ்துவை பற்றி புரிதல் மட்டும் வேணாம், இந்த வாஸ்து சொல்லக்கூடிய நபர் சிறந்த நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சிறந்த நபராக எங்களுடைய பார்வையில் தெரியும் போது கண்டிப்பாக உங்களை மாதிரியான சிறந்தவர்களால் தான் இன்னும் வாஸ்தில் சிறந்தவர்களை உருவாக்க முடியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு குருவாக இருக்கணும். உங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு குரு இருப்பார். அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கங்க. எப்படி நாங்களும் இதில் பயிற்சிகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 5 குருமார்கள்ட்ட படித்தேன் இந்த வாஸ்து. அதில் வந்து இப்போ 3 குருமார்கள் வந்து இல்லை, 2 நபர்கள் இப்போ இருக்கிறாங்க. அதில் வந்து நான் பயணித்தது, நீண்ட காலம் பயணித்தது
என்னோட பயணித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ரவிரமணா அவர்கள் தான். அவர் என்னோட சிறந்த நண்பர். சமீப காலத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஸோ அவர் வந்து வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தார். இப்போது நானும் இப்போ வாஸ்து வகுப்பு அடுத்த மாதத்துலேருந்து எடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பயணித்த அனுபவங்களும் என்னோட அனுபவங்களையும் சேர்த்து தான் இந்த வாஸ்து வகுப்பில் நான் எடுக்க போகிறேன். அவர் வகுப்பில் என்னென்ன டூல்லாம் கொடுத்தாங்களோ அதே போல் என்னோட வகுப்புலையும் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வாஸ்துல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது, இதுவரை புத்தகங்களில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இந்த வாஸ்துல இருக்குது. அது அனைத்தையுமே அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதுவும் குறைந்த ஒரு கட்டணத்தில் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை. அதை வந்து அடுத்த மாதம் 8ஆம் தேதி நான் வாஸ்து வகுப்பு எடுக்கிறதா இருக்கேன். அதில் கண்டிப்பாக வகுப்பில் சேர்ந்து பயனடைங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க நிலம் தான் முக்கியமானது ஒரு வாஸ்துல அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தொழில் நிமித்தமா நாம வந்து சொந்த வீரெல்லாம் விட்டுட்டு வந்து புலம்பெயர்ந்து வந்துடுறோம். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற நாகரிக உலகத்துல அடுக்குமாடி குடியிருப்புகளா தான் இருக்கு. இதுல நிலமே நமக்கு சொந்தமாகவே இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்க இந்த நிலம் சார்ந்த வாஸ்துவை எப்படி எடுத்துக்கிறது? அது எப்படி சரியாகும்? இப்போது நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போது புலம்பெயர்ந்து வந்துட்டீங்க. நீங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் வீடு எங்கே இருக்குது, சொந்த ஊர் எது, அப்போ பூர்வீகம். இந்த பூர்வீகம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டுருக்கேன். பூர்வீகம் தவறாக இருந்தால் நீங்கள் எந்த நாடு கடந்து சென்று தொழில் நிறுவனங்கள் நடத்தினாலும், வேலைக்கு போனாலும், இல்லை நீங்கள் வந்து ஒரு கூலி வேலையை செஞ்சாலும் கூட அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. அதனால் எப்போவுமே அந்த பூர்வீகம் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பூர்வீகத்தை சரி பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எங்கே போய் இடம் வாங்கினாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை எனக்கு பூர்வீகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மிக பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருவீங்க. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணோம். இந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பூர்வீகம்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க ஏன் இந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரராக வந்தாங்க, உலகளாவிய பணக்காரர்களானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா ஐபி கொடுத்துட்டு வந்தவங்க. இடம் வந்து இல்லாதவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கெடுக்காது. இடம்னு இருந்துச்சுன்னா அதில் ஒரு நீங்கள் சின்னதாக வீடு கட்டுங்க அல்லது மிக பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கும். இப்போ ஐயா குறிப்பிட்டது போல இப்ப பூர்வீகம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு குடும்பத்துல 2 மகன்கள் இல்ல 3 மகன்கள் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டார். மித்த இருவரும் 2 பேரும் அங்கேயே இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இப்போ இவருடைய ஜாதகம் வேறுபட்டதாக இருக்கும், அவருக்கு வேற ராசி நட்சத்திரம்லாம் இருக்கும். இப்ப இவரோட ராசி நட்சத்திரத்தை பார்த்து இவருக்கு வாஸ்து பிரகாரம் இதெல்லாம் இருந்தாதான் சரி வரும்னும் போது ஏற்கனவே அங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும், அவங்களுடைய வாஸ்து சாஸ்திரம் ஒண்ணு சொல்லும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏத்தாங்க. இப்போ இதுல யாருது சரி பண்றதுக்காக நாம அங்க இப்ப இங்க இருக்கிறவங்க இவங்களை சரி பண்றதுக்காக அங்க இருக்க பூர்வீக சொத்துல கை வைக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் இல்லையா? அப்போ இது ஒரு கேள்வியும் இருக்கு. அதே மாதிரி நமது சாஸ்திரம் சொல்லுது ஆணும் பெண்ணும் இருக்கும்பொழுது ஆணோடைய ஜாதகத்துக்கு எப்பயுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு குடும்ப தலைவன் அதிகமா ஆனா ஜாதகம் பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, வாஸ்து பாக்குறது, சாமி கும்பிடுறது எல்லாமே பெண்கள் தான். ஆனா ஆதாரமாக பார்க்கப்படுவது குடும்ப தலைவன் தான். அப்படி இருக்கும்பொழுது இருவரும் சேர்ந்த இந்த இல்லற வாழ்க்கையில, ஆணும் பெண்ணும் சமம் சொல்ற இந்த இல்லற வாழ்க்கையில ஒரு பெண்ணோட ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம் யாரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைவாசல் அமையணும். இப்போது ஜாதகத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ ஜாதகத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன். வாஸ்துவுக்கும் அடிப்படை அப்படிங்கிறது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னாலே ஆண் கிரகம், சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு பெண் கிரகமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் இரண்டுலேயுமே ஒன்று தான். இப்போது சூரியன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஆண் எடுத்துக்கிறோம். அப்போ பெண் அப்படிங்கிறது நிலம் அப்படிங்கிறது பெண்ணாக எடுத்துக்கிறோம். அப்போது நிலத்தில் ஒரு உயிரினங்கள் வாழணும், இல்லை உயிரினங்கள் பெருகணும், இல்லை உயிரினங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதோ உயிர் வாழணும் அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் முடியும். ஓகேங்களா? அப்போது ஒரு வீட்டிற்காகட்டும் அல்லது
நாட்டிற்கோ ஜோதிடம் வாஸ்து எதுவாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் இருவருமே சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான், சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இதில் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சாரங்களில் எல்லாத்துலையும் எடுத்துட்டிங்கன்னா பெண்ணை முன்னிறுத்துகிறோம். ஒரு பெண் தான் ஒரு முழுமையடைஞ்ச ஒரு ஆணை உருவாக்குறாங்க. சரிங்களா? என்னதான் ஒரு கணவன் வந்து லட்சமாக சம்பாதிச்சா கூட உங்களுடைய குழந்தைகளை வந்து வழி நடத்துறது பார்த்திங்கன்னா அந்த பெண் தான். அப்போது ஒரு சந்ததிகளை வந்து உற்பத்தி பண்ணுறது, இல்லை சந்ததிகளை வந்து வழி நடத்துறது, சந்ததியோடைய வெற்றி தோல்விகள் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது ஒரு பெண் தான். அதை தான் நாங்கள் வாஸ்துல நிலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறியீடு தான். ஏன்னா மக்களுக்கு புரியும்படி சொல்லப்போனால் இதை வேறு வேறு பேர்களில் நம்ம சொல்கிறோம். மண், மனை, மனையாள், இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. இருந்தாலும் இவை எல்லாத்தையும் அனைத்தையும் உள்ளடக்கியதான் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு சொல். அவ்வளோதான ஒழிய ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசமே கிடையாதுங்க. இன்னொன்று, இப்போது 2 கேள்விகள் நீங்கள் கேட்டீங்க. ஒன்று, அண்ணன் தம்பிகளை பற்றி நம்ம பேசணும். அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இப்போது ஒரு அண்ணன் வந்து மூத்தவரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எந்த மாதிரி அந்த வீடு வேலை செய்யும், தம்பிகளுக்கு எப்படி வேலை செய்யும்னு பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு, ஒரு நாட்டுக்காகட்டும், பொதுவாகவே 4 திசைகளாக நம்ம எடுக்கிறோம். 4 திசைகளில் இப்போது வடக்கு திசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மூத்தவருக்கு முதல் பையனுக்கு எடுப்போம். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் முதல் ஆளுக்கு வந்து வடக்கு திசை, 2வது நபருக்கு கிழக்கு திசை, 3வது நபருக்கு தெற்கு, 4வது மேற்கு, 5வதாக இருந்தாங்கன்னா திரும்ப வடக்கு திசை தான் எடுப்போம். அப்போ ஒரு வீட்டுக்கு வடக்கு திசை பாதிக்கப்படுது அப்படின்னா முதல் நபர் பாதிக்கப்படுவார். அப்படி முதல் நபர் பாதிக்கப்படலைன்னா 5ஆம் நபர் பாதிக்கப்படுவார். அப்படிதான் எடுக்கணும். அப்போ 2வதாக இருக்கிறவர் பாதிக்கப்படுறாருன்னா கிழக்கு பகுதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது, கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் இல்லை ரோடு குத்தல் இருக்குது, இல்லை கிழக்கு பகுதியில் தவறான வாஸ்து கட்டமைப்போட வீடுகள் இருந்துச்சுன்னா 2வது நபர் பாதிக்கப்படுவார். இதில் ஆண் பெண் அப்படின்னு எடுக்கணும். இதில் பெண்ணுக்கு பாதிப்புனா வடக்கு பகுதியை எடுக்கணும், ஆணுக்கு பாதிப்புனா கிழக்கு பகுதி எடுக்கணும். இது கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சீங்க, இப்போ நான் சொன்னதை நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான விடை கிடைச்சிடும். அப்போது நம்ம வந்து உங்களுடைய பூர்வீக வீடு தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பூர்வீக வீடு வந்து கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சரியாக இருந்துச்சுன்னா முதல் நபரும் 3வது நபரும் சரியான வாழ்க்கை வாழுவாங்க. மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் வாஸ்து சரியாக இருந்துச்சுன்னா 2வது நபரும் 4வது நபரும் சரியாக இருப்பாங்க. அப்போ 2 பேர் வெளியில் வர்றாங்க, ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, இல்லை சொந்த வீட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு போகிறாங்கன்னா அவங்க யார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அண்ணன் தம்பி வந்து 2 பேர் இருந்தால் 2 பேருமே போக மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் போவாங்க. அதற்கு காரணம் வந்து வாஸ்து தவறுன்னு சொல்கிறோம். அப்போ ஏதாவது ஒரு பகுதியில் இருந்தால் மட்டும்தான் போவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு 2 பாதிப்பே இருக்குமா, ஒரே டைம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது இல்லை. ஒரு 20% இடத்துல இருக்குது. அப்போது நம்ம வீட்டை வச்சு எதனால அவங்க வெளியில் போனாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு ஜோதிடம் தேவையில்லை. ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி எல்லாருமே இப்போ 12 ராசி கட்டங்களை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்குறாங்க. இதுலேயுமே இந்த மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய திசையும் வாஸ்துவில் இருக்கிற திசையும் 2மே வேறுபடுது. இப்போது பொதுவாக இந்த மேச ராசின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசி தலைவனுக்கானது. இது எங்கே கொடுப்பீங்க? கிழக்கு சூரியன். கிழக்கு கொடுப்பீங்களா வடக்கு கொடுப்பீங்களா? இங்கே தான் குழப்பங்கள் வரும். கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த பதிவில் அதை பற்றி விரிவாக பேசுவோங்க. சரி, கண்டிப்பா. இப்போ நிலம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வாஸ்து அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்படி வந்து ஒரு கட்டடத்துக்கு நாம போடுற பில்லர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நிலம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அதுலதான் அத்தனை வாஸ்தும் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது நாம கட்டிடமா ஒரு வீட்டை அமைச்சு வாழ போறதுக்கான நிலத்தை வாங்கும்போது மட்டும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா, இல்ல நமக்கு எதிர்காலத்துல ஒரு சொத்தா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு நிலத்தை வாங்குறோம்னா அங்கேயும் வாஸ்தை பார்த்துதான் வாங்கி அந்த நிலத்தை வாங்கி போடணும்? நல்ல கேள்வி. நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலும் சரி,
நீங்கள் வீடு கட்ட இடம் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வாங்கி போட்டாலும் சரி, வாஸ்துப்படி பார்த்து வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்படி வாஸ்துப்படி வாங்க முடியல, எனக்கு தவறான இடமா தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு கேள்வி எழலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா, வாஸ்துப்படி நீங்கள் மாற்றி அமைச்சுக்குங்க. ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு. நீங்கள் சதுரம் செவ்வகம்ங்கிறோம். அப்போ சதுரம் செவ்வகமாக எப்படி அமைக்கலாம், அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கா, அந்த இடத்த நீங்கள் சேல் பண்ணிட்டு சதுரம் செவ்வகமாக மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போகும். இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 140 கோடி மக்களுக்குமே இந்த வாஸ்து வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன் செய்யாது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு கேள்வி வரும். சரிங்களா? அப்போது இதை யார் பார்க்குறாங்க? இன்னைக்கு 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 700 பேரும் கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கம்மிங்க. அப்போது ஒரு வாஸ்து நிபுணரே வருஷம் பூரா ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா ஒரு 10,000 வீடு பார்க்குறதே அதிகம். அப்போது இன்னும் ஆயிரக்கணக்கான வாஸ்து நிபுணர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்போது ஒரு நிலம் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன விதமான எங்கே வேணாலும் வாங்கலாம், எந்த மண்ணாக வேணாலும் வாங்கலாம். அதில் செம்மண் மண்ணாக இருக்கலாம், இல்லை கரைசல் மண்ணாக இருக்கலாம், கற்கள் நிறைந்த மண்ணாக இருக்கலாம், மலைகள் பிரதேசங்களில் வாங்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வாங்குங்க, தவறில்லை. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா வாஸ்துப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கனாலே 100% பலன் கொடுக்கும். இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய பிறவி ஜாதகத்திலிருந்து அவங்களுடைய இறுதி காலம் வரையான ஜாதகம் அப்படிங்கிறது பல்வேறு பரிணாமங்கள்ல மாறுது. சூரிய திசை, சந்திர திசை, சுக்கிர திசை அப்படின்னு திசைகள்லாம் மாறுது. அப்புறம் சனி பகவான், ராகு பகவான், இதெல்லாம் வரும்பொழுது அவங்களுடைய சுய ஜாதகத்துல பல்வேறு மாற்றங்களை நாம பாக்குறோம். அதுக்காக நிறைய பரிகாரங்கள்லாம் பண்றோம். அப்ப ஜாதகங்கள் மாறும்போது, நம்மளுடைய திசைகள்லாம் மாறும்போது, இந்த வாஸ்துக்கான பகவானும் நமக்கு சில மாற்றங்களை தருவாரா? அப்பயும் நாம ஏதாவது செய்ய வேண்டி இருக்குமா? நிச்சயமா. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இதுவரைக்கும் நான் அந்த யூடியூப் சேனலில் சொல்லாத ஒரு சில தகவல்களை நான் இன்றைக்கி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வீடு கட்டினீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்குமே 7 ஆண்டுகளுக்கு ஒருக்கா மாற்றம் கொடுப்பாங்க. இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 16 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம், 7 வருஷம், 7.5 வருஷம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே போல் வீட்டுக்கு வந்து அப்படி இல்லை. வீடுங்கிறது 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றங்களை கொடுக்கும். இப்போது பொதுவாகவே இப்போ கோயில்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனரமைக்கப்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்துக்கே பவர் கொடுத்தாதான் அந்த கோயில்கள் வசிக்கக்கூடிய தெய்வங்களே வந்து மக்களுக்கு பலன் கொடுக்குது, மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க, அங்கே போனால் ஒரு நிம்மதியை கொடுக்குது கோயில்களை. அப்போது நம்ம வசிக்கக்கூடிய வீடும் நம்ம கோயிலாக தான் நம்ம நினச்சி அதை நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா தலைமுறையை தாண்டி நிற்கக்கூடிய இடமில்ல வீடு. அப்போது இந்த வீட்டை வந்து யாருமே கண்டுக்கிறதில்ல. இப்போ நீங்கள் 7 வருஷம் இருக்கான்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் வெள்ளை அடிக்கிறது கூட இல்லை. அந்த 7 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நீங்கள் புனரமைத்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ணி, இல்லை அதுவே பண்ண முடியலன்னா ஒரு மாட்டு கோமையமோ இல்லை மஞ்சள் தண்ணியோ அல்லது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் பொருள்கள் இருக்குது இல்லைங்களா, நறுமண பொருள்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வீடு முழுக்க தெளித்து விட்டு ஒரு தீப தூபங்கள் காமிச்சு ஒரு சாம்பிராணி புகை போட்டு பூஜை செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு 100% பேர் இதை செய்யறதில்லை. ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு கட்டி முடித்தாங்கன்னா ஆயுள் முழுக்க இந்த வீடு வேலை செய்யும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எந்த வீடுமே வேலை செய்யாது. தவறான வீடாக இருந்துச்சுன்னா வீடு கட்டும்போதே நிறைய இடங்களில் வந்து வீட்டின் உரிமையாளர் வந்து மரணத்தை கொடுத்துருது. அதே ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுதுன்னா 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து கொடுக்குது. ஒரு சில இடங்களில் வந்து 7 ஆண்டுகள் கழித்து கொடுக்கும். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டினுடைய கட்டமைப்பும் வாஸ்து தவறுகளும் தான். அப்போது நீங்கள் ஒரு வாஸ்து தவறான வீடுகளை கட்டிட்டு அதில் நான் பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன், இல்லை ஹோமங்கள் வளர்த்துறேன், இல்லை கோயிலுக்கு போகிறேன், பிரமிடு பண்ணுறேன், கம்பி பதிக்கிறேன், தகடு பதிக்கிறேன், இல்லை மாந்திரிகம் பண்ணி இந்த வீட்டை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுனால ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த வீட்டினால எந்த விதமான பயனும் இல்லை.
இப்போது தவறான வீடுகளில் வந்து நீங்கள் இந்த மாந்திரீக வேலை பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, நல்லா இருக்கிற மனிதர்களுக்கு உயிரிழப்புகளை கொடுக்குது. அப்போது இவங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு தெரில. அப்புறம் யூடியூப் சேனலை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா வடக்கும் கிழக்கு அடைபட்டது. வடகிழக்கு அடைபட்டாலே மாந்திரீகங்கள், ஜோதிடம், ஆன்மீகம், கோயில்கள் தேடல்கள், அமானுஷ்யங்கள், இந்த செய்வினை, இந்த மாதிரி எண்ணங்களை அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நாங்கள் தொடர்ந்து யூடியூப் சேனலில் நான் மட்டும்தான் இதை வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இதை வந்து மக்கள் இதை வந்து அப்படியே கடந்து போயிடுறாங்க. அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, ஜன்னலில் எங்கே வைக்கணும், கதவு எங்கே வைக்கணும், படிக்கட்டு எங்கே வைக்கணும், இது வச்சா நம்ம கோடீஸ்வரன் ஆகிரும், இந்த இடத்துல கதவை வச்சா கோடீஸ்வரன் ஆகிடலாமா, இல்லை கிச்சனில் வந்து உப்பு ஜாடிக்குள்ளே வந்து பணத்தை போட்டு வச்சா கோடீஸ்வரன் ஆகிடலாமா. ஆமாம், இப்படி தான் வந்து இவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வீட்டை வந்து வாஸ்துப்படி சின்ன சின்ன தவறுகளை வந்து மாற்றி அமைச்சாலே 100% பலன் கிடைக்கும்.